அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்களுடைய தந்தையை பற்றி. ஒரு தடவை சித்திக் ரலியல்லாஹு அவங்க புரண்டு புரண்டு தூங்காமல் முழித்து ஒரு மாதிரி டிப்ரெஷ்ஷாகவே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப புரண்டு 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 படுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன செய்யுது, எதுவும் முடியலையா, இல்லை வேறு எதுவும் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஷா ரலியல்லாஹு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அவருக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. சுபுஹ் நேரம் ஆனோடனே எந்திரிக்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது சித்திக் ரலியல்லாஹு வந்து ஒரு 500 ஹதீஸ் அளவுக்கு தொகுத்து வச்சுருந்துருக்காங்க. அந்த தொகுப்புகளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சேகரித்து வச்சுருக்கேன், அந்த ஹதீஸ்களை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்காக தந்தை கேட்குறாருன்னு நினச்சி அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொண்டு வந்து கொடுத்தோடனே அதை பூராத்தையுமே நெருப்பில் போட்டு எரிச்சிட்றாங்க சித்திக் ரலியல்லாஹு. உடனே அவங்க ஐஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி எரிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த ஹதீஸில் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன். இதில் ஒருவேளை ஏதாவது பொய்யான ஒரு தகவலை நான் குறிப்பிட்டிருந்து அதை நாளைக்கு பிற்காலத்தில் வர்றவங்க அதை படித்து அதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதை எழுதி வச்ச குற்றவாளியாக நான் ஆயிடுவேன். அதுக்கு நல்லாவின் இடத்துல நான் பதில் சொல்ல முடியாது, எனக்கு பயம் ஆயிடுச்சு, அதனால் இது எல்லாத்தையுமே நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம இஸ்லாமிய வீடியோக்கள் நிறைய போடுறோம். அல்லாஹ்வினுடைய பயமும் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வினுடைய கிருபை நமக்கு வேணும், மறுமையில் அவன் நம்மளை பொருந்திக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போடுறோம், வைக்கிறோம். அதே போல் இஸ்லாமை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம முயற்சி செய்கிறோம். இதில் வந்து நம்மளும் வந்து பல ஹதீஸ்களை பார்த்து பல பேர் சொல்கிற பயன்களை கேட்டு தான் நிறைய பேர் போடுறோம். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்து தவறான ஒரு செய்தியை நம்ம பரப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய தண்டனைகளுக்கு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஏதாவது நாங்கள் போடுற வீடியோக்களில் தவறுகள் இருந்தால் அல்லாஹுக்காக மனம் பொருந்தி எங்களுக்காகவும் நீங்கள் தௌபா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த தவறுகளையும் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க. முடிந்தவரை தவறுகளை திருத்திக் கொள்கிறோம். அந்த தவறுகள் மேற்கொண்டு வராமல் பார்த்துக்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.